கொஞ்சம் போட்டுக்கோ. போடுமா இருக்குல்ல. டேய், என்னை ஏத்து பேசுறதுக்காவது உன் உடம்புல தெம்பு வேணும்ல, அதுக்காவது கொஞ்சம் போட்டுக்கோ. வருமா. டேய் மாணிக்கம், நீ வந்து உக்காரு, சாப்பிடு வா. வேண்டாம்மா, எனக்கு பசி இல்லை. ஏண்டா எங்கடா போயிருந்த? மத்தியானமும் சாப்பிட வரல, இப்பவும் சாப்பாடு வேண்டாங்கிற. என்னாச்சு உனக்கு? நான் ஊருக்கு போயிருந்தேம்மா. சரோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்தேன். மாமா இப்போ எப்படி இருக்காரு? அவருக்கு ஒன்றும் இல்லை, நல்லா ஆயிட்டாரு. இன்னைக்கு சாயந்தரம் டிஸ்சார்ஜ் ஆகிடுவார். ஏண்டா அந்த தடிப்பைய போச பாத்தியா? அவன் ஏதாவது முறைச்சிக்கிட்டு இருந்தானா? பார்த்தேன், நல்லா தான் பேசினான். ஆமா, சரவ கூட கூட்டு போலையா? இல்லைம்மா. ஏண்டா அவ அப்பாவை பார்க்க சரவ கூட்டிட்டு போக வேண்டாமா? இல்லைம்மா, அது நான் நாளைக்கு தான் போகிறதா இருந்தது. ஆனால் சுந்தரையா தான் அந்த பக்கம் ஒரு வேலையை அனுப்பிச்சிட்டாரு. இவ்வளோ தூரம் வந்தாச்சேன்னு அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி, நான் மேலே போகிறேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம், தூக்கம் வருது. என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. அந்த போஸுக்கு என்ன திமிரு தெரியுமா? என்ன பேச்சு பேசுறான்? 10 பைசா சம்பாதிக்க துப்பு இல்ல, ஊரெல்லாம் கடன் வாங்கி தெரிஞ்சிட்டு இருக்கான். ஆனா வாய் முழுக்க கொழுப்பு. அவனை வெட்டிடுறேன் பாரு ஒரு நாள். சரோ, இனிமே நீ இந்த தனோ கிட்டயோ போஸ் கிட்டயோ எந்த பேச்சும் வச்ச கூடாது. ஆமா. என்னங்க நீங்க விளையாடுறீங்களா? என் மூஞ்சிய பார்த்து சொல்லு. என் கண்ணை பாரு. விளையாடுறேனா? நான் சீரியஸா தான் சொல்றேன். இனிமே அந்த போஸ் கிட்டயோ தனோ கிட்டயோ எந்த பேச்சும் வச்ச கூடாது. இது பாருங்க, நான் சொல்றது கொஞ்சம் நிதானமா கோவப்படாம கேளுங்க. நீ என்ன சொல்லுவேன்னு தெரியும். ஏதாவது வியாக்கியானம் சொல்லுவ? இல்லங்க, உங்களுக்கும் போஸ் மாமாக்கும் நடுவுல 1000 பிரச்சனை இருக்கலாம், சண்டை வரலாம். ஆனா ஆனா நான் என்ன பண்ணுவேன்? தனம் தான் என்ன பண்ணுவா? உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க சண்டையில எங்களை ஏன் இழுக்குறீங்க? நீங்களும் மாமாவும் என்ன சொந்தமா? இல்லையே. நீங்க மல்லு கட்டுங்க. ஆனா நானும் தனமும் கூட பிறந்து வளர்ந்தவங்க. உங்க சண்டைய வச்சு எங்க சொந்தத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறது நியாயமே இல்ல. உங்க அக்கா விஷயம் ஒண்ணு ஒத்து விட்டு வருதோ, அதான் இவ்வளவு வக்காலத்து வாங்குறேன்.